ஐயா வணக்கம். என் பேர் பிரசாந்த். நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். காஷ்மீரில் இப்போது வன்முறை நடந்துகிட்ருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஊரடங்கு உத்தரவு தளர்த்திட்டாங்க. அப்படி இருந்தும் பிரிவினைவாத தலைவர்கள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்து இன்னமும் அந்த ஊரடங்கு மக்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வி செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டதாக சொல்லி அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு முறையிடுறாங்க. இப்போது பிரிவினைவாதிகளோட இந்த நடவடிக்கை சரின்னு நினைக்கிறீங்களா? இதை சரின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானில் தனிநாடு கேட்டு போராடுறாங்க. அதுக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? ஏன்னா இங்கே மனித உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம காஷ்மீர் தனிநாடு அதுதான் தீர்வுன்னு நம்ம நினச்சோம்னா, பாகிஸ்தான்லேயும் மனித உரிமைகள் பாதிக்கப்படுறதா அங்கே இருக்க பலூச்சிஸ்தான் தனி நாடு கோர்ற அமைப்புகள் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு இங்கே இருக்கிற முஸ்லீம்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? அதுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதுதான் என்னுடைய கேள்வி. சார், இது காஷ்மீர் பிரச்சனை ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. நிறைய மறைக்கப்பட்ட மக்கள் அறிந்து கொள்ளாத உண்மைகள் அதன் பின்னால் இருக்கிறதுனால அதை பற்றி விவரமாகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இல்லையா? வெள்ளைக்காரன் காலத்தில் அடிமையாக இருந்த இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் பொழுது பாகிஸ்தான் முதல் நாள் சுதந்திரம் அடைகிறது. அடுத்த நாள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம். அடுத்தடுத்த நாட்களில் வெள்ளையர்கள்ட்ட நம்ம விடுதலை பெறுகிறோம். அப்படி சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவுக்கும் விடுதலை கிடைக்கிறது, பாகிஸ்தான் விடுதலை கிடைக்கிறது. இந்த ரெண்டுலையும் காஷ்மீர் சேரலை. நல்லா விளைக்கணும். காஷ்மீருக்கு வெள்ளைக்காரன் விடுதலை கொடுக்கவில்லை. அதை அது இந்தியாவிலும் அவன் சேர்க்கவில்லை, பாகிஸ்தான்லையும் சேர்க்கவில்லை. சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் காஷ்மீர் இருக்கவில்லை, பாகிஸ்தானிலும் காஷ்மீர் இருக்கவில்லை. அது ஒரு நாடு, இது ஒரு 3 நாடுகள். காஷ்மீர் ஒரு நாடு, அதனுடைய ராஜா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தால் கூட அதனுடைய ராஜா மன்னர் ஹரிசிங் என்ற இந்து மன்னருடைய ஆட்சியின் கீழே காஷ்மீர் மன்னர் ஆட்சியில் இருக்கிறது. அது தனி நாடு. பாகிஸ்தான் தனி நாடு, இந்தியா தனி நாடு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே தான் நம்ம தேசபக்தியை பேச முடியும். இப்போ இன்னொரு நாடு, இப்போ இலங்கை ஒரு தனி நாடாக இருக்குன்னு வைங்களேன், அந்த நாட்டை நம்ம இப்போ கைப்பற்றி கொண்டோமே ஆனால் இந்தியா செஞ்சிச்சு என்பதற்கு நம்ம ஆதரிக்கக்கூடாது. அது எப்படி இன்னொரு நாட்டையும் போய் கைப்பற்றுறீங்க? நம்ம நாட்டில் உள்ளவன் பிரிஞ்சு போகிறான்னு சொன்னால் அது அடக்குங்க, தேசத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம். அது வேற ஒரு நாடாக இருக்கும் பொழுது அதை போய் ஆக்கிரமித்து எடுத்துக்கொள்வது அது சரியான செயல் கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இந்தியாவும் பாகிஸ்தான் பார்த்து விட்டு பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்குதுல்ல, அவன் படையெடுத்து ஒரு 35% காஷ்மீரை கைப்பற்றிக்கிட்டான். இந்தியா படையெடுத்துட்டு போய் 65 காஷ்மீரை பிடிச்சிக்கிருச்சு. காஷ்மீருடைய ஒரு 35% நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லுவோம், அவன் ஆசாத்து காஷ்மீர்னு அது சொல்லுவான், சுதந்திர காஷ்மீருமா. அப்போ இந்த காஷ்மீரில் முழு காஷ்மீரும் இந்தியாவில் இல்லை. 65% காஷ்மீர் இந்தியாவில் இருக்கிறது, 35% காஷ்மீர் அங்கே இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எப்படி இதை சேர்த்தாங்க என்று கேட்டால், மன்னர் ஹரிசிங் இருந்தார்ல, இந்து மன்னர், காஷ்மீருடைய ராஜா, அவர் நேரிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தான்காரன் வர்றாங்க, நாங்கள் அவங்க கொடுக்க விரும்பலை, நாங்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சில நிபந்தனைகள் இந்திய அரசாங்கத்தில் போடுறார். யாரே? மன்னர் ஹரிசிங் அவர்கள். என்ன நிபந்தனை போடுறாருன்னு கேட்டால், காஷ்மீர் இந்தியாவில் சேர்வதாக இருந்தால் காஷ்மீருடைய ஆட்சியாளர் பிரதமர் என்று தான் குறிப்பிடப்படணும். முதலமைச்சர் நாங்கள் சொல்ல மாட்டோம், காஷ்மீர் பிரதமர் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி காஷ்மீருக்கு தனி தேசிய கொடி, இந்திய தேசிய கொடியை நாங்கள் ஏற்ற மாட்டோம். ஏன்னா வேறு நாடு, நாங்கள் உங்களோட ஒரு சப்போர்ட்டுக்கு சேர்ந்துக்கிட்ட நாடே தவிர நாங்கள் உங்கள் நாட்டை சேர்ந்தவங்கள இல்லை என்பதற்காக வேண்டி தனி தேசிய கொடி, இன்றைக்கி தனி தேசிய கொடி தான். காஷ்மீருக்கு இந்தியாவுடைய கொடி ஏற்ற மாட்டாங்க. காஷ்மீருடைய சுதந்திர தினத்துக்கு காஷ்மீர் தேசிய கொடி தனியாக இருக்கிறது, அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், அவங்களுக்கு தனி தேசிய கொடி. அதே மாதிரி காஷ்மீருக்குள்ள காஷ்மீரிகளை தவிர யாரும் சொத்து வாங்கக்கூடாது. வேறு நாடு நாங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு உங்கள்கிட்ட சேர்ந்து கொண்டோமே தவிர வேறு நாடுங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் போட்டு அரசியல் சாசனத்தில் அரசியல் சட்டப்படி இந்த உரிமையெல்லாம் வழங்கிடுறாங்க. வழங்கின பிறகு காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான்காரன் ஐநாவுக்கு கொண்டு போகிறான். ஐநா சபையில் வச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காரசாரமான
பிரச்சனை நடந்து அப்போ ஐநாவில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் காஷ்மீர் சம்பந்தமாக முடிவு எடுக்கப்படும். எந்த காஷ்மீர்? 2 காஷ்மீரும், பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய காஷ்மீர், இந்தியாவின் பக்கத்தில் இருக்கிற காஷ்மீர், 2க்கும் சேர்த்து ஐநா சபையில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கிறது. அது என்ன முடிவு என்று சொன்னால், காஷ்மீர் சுதந்திரம் பெறும்போது வேறு நாடாக இருந்த காரணத்தினால் காஷ்மீர் மக்களிடத்தில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் அனைவரும் இந்தியாவில் சேர வேண்டும் என்றால் இந்தியாவில் சேர வேண்டும், அனைவரும் பாகிஸ்தானில் சேர வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் சேர வேண்டும், தனி நாடாக இருப்போம் என்று சொன்னால் தனி நாடாக இருக்க வேண்டும். இந்த 3 கேள்வியின் அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஐநாவில் ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தை இந்தியாவும் செய்யவில்லை, பாகிஸ்தானும் செய்யவில்லை. ஒப்பந்தப்படி செய்திருந்தார்களே ஆனால் அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும். பிரச்சனை என்னன்னு கேட்டால், அதுக்கு பிறகு அவங்க பேசாமல் தான் இருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, சரி வேற ஒரு நாடு நம்ம நம்பி நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதை இந்திய நாடு மாதிரியான அதை நம்ம அனுசரிக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி நடக்கணும்னு இருக்கணுமா இல்லையா, ஒவ்வொன்றையா எடுத்தாங்க. பிரதமர் என்று சொல்லக்கூடாது என்பதை மாற்றி காஷ்மீர் முதலமைச்சர்னு ஆக்கினாங்க. அவன் என்ன நினைக்கிறான், என்ன நம்பி தானே போய் ஒப்பந்தம் பண்ணணும், அரசியல் சாசனத்திலேயே உறுதிமொழி கொடுத்தாங்களே, அதை மீறும் விதமாக இப்படி எல்லாம் செய்கிறார்களே என்று சொல்லி அந்த என்ன அக்ரிமெண்ட் மன்னருக்கும் நேருவுக்கும் போடப்பட்டதோ ஒவ்வொன்றாக மீறப்படும் பொழுது அவன் என்ன செய்யறான், நீங்கள் சொன்னபடி நடக்கலை, வேற ஒரு நாட்டில் உள்ள எங்களை கொண்டு உங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றலைன்னு சொல்லி அதுதான் அங்கே போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. போராட்டம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே கொடுத்த உறுதிமொழிப்படி செய்திருந்தால் கூட ஐநாவுடைய வாக்கெடுப்பு இருக்குல்ல, அதை தவிர்த்து விட்டு இந்தியா அந்த மக்களுடைய மனங்களை வென்றெடுத்து இந்திய பகுதியாக ஆக்கியிருக்கலாம். இந்திய அரசாங்கம் என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அதை நிறைவேற்றணுமா இல்லையா? அரசியல் சாசன புஸ்தகத்தில் எடுத்து பாருங்கள், காஷ்மீரை பற்றி என்ன இருக்குன்னு. அது எல்லாம் இன்னைக்கு இருக்குதா, அதை எடுத்துட்டாங்களா? அப்போ இவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டு செஞ்சோம்னு சொன்னால் நம்ம நாடு அது அக்ரிமெண்ட் மீறினா தப்பு தானுங்க. யார் மீறினா என்னங்க? ஒரு ஒப்பந்தம் நம்ம நாட்டில் நேரு பண்ண ஒப்பந்தத்தை பிந்தி உள்ளவங்க ஏன் மாற்றுறீங்க? அப்போ மேட்ரு எங்கே வருதுன்னு அவன் பாட்டு பேசாமல் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றாக மாற்றிக்கிட்டே வரும்பொழுது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இது நம்மளை ஏமாத்துறாங்க, நமக்கு சொன்னபடி செய்யலை. இன்னும் சொல்ல போனால், காஷ்மீர் சம்பந்தமாக இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடாது என்றெல்லாம் சரத்து இருக்கிறதுல. இந்த ஒப்பந்தத்தில் இந்திய நேருவுக்கும் ஹர்சிங்க்கும் உள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட அரசியல் சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது, காஷ்மீர் சம்பந்தமாக அங்கே விவாதிக்கக்கூடாது, எங்கே பார்லிமெண்ட்டில் விவாதிக்கக்கூடாது, காஷ்மீர் விஷயமாக இந்திய பிரதமர் ஜனாதிபதி தலையிடக்கூடாது என்று பல விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உறுதிமொழி கொடுத்து வேற ஒரு நாட்டை நாம் சேர்த்து கொண்டோம், நம்ம விளங்கிக் கொள்ளணும். அது தமிழ்நாடு மாதிரியே, அது ஆந்திரா மாதிரியே நீங்கள் நினைக்கக்கூடாது. சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் இல்லாத இன்னொரு நாடாக இருந்த ஒரு பகுதியை நாம் ஒரு வாக்குறுதி கொடுத்து சேர்த்து கொண்டோமையானால், அந்த வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தால் பஞ்சாயத்து இல்லை. வாக்குறுதி நிறைவேற்றலைங்கும்போது தான் என்னவாகுதுன்னு கேட்டால், அங்கே எதிர்ப்பு மக்கள்கிட்ட கிளம்புது. எத்தனை வருஷம் பொறுத்து பார்க்குறோம், ஒவ்வொன்றா நீ வருஷத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு உரிமையாக பறிச்சுட்டே இருக்கிறீங்க, கொடுத்த வாக்குறுதி உண்மை மிச்சமாக இல்லை, கொடி மட்டும்தான் இருக்கிறது, தனி கொடியும் இருக்குது, அது ஒன்று தான் இருக்கிறது, பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே வந்து விட்டீர்கள்னு சொல்லி அந்த ஒரு போராட்டம் நடக்கிறது. இப்போ என்ன செய்யணும் அரசாங்கம், சரி நம்ம தான் வாக்குறுதி கொடுத்தோம், வேற ஒரு நாடாக இருந்தாங்க, வெள்ளைக்காரன் நம்மள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிப்படி நாட்டை கொடுத்துட்டு போனானா இல்லையா? வெள்ளைக்காரன் நம்மளோட செய்த ஒப்பந்தத்தின்படி நாட்டை கொடுத்துட்டு போகிறான். இப்போ நம்ம ஒரு நாட்டில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவனை சேர்த்துருந்தோமே ஆனால் அதுக்குரிய உரிமையை கொடுக்கணுமா இல்லையா? மக்களை வென்றெடுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றாயிருங்கிற அளவுக்கு அந்த மக்களை வென்றெடுக்காமல் அவங்கள எல்லா வேலையும் பிரித்து பார்த்து இராணுவ சட்டம்னு போட்டு எங்கே பார்த்தாலும் இராணுவத்தை பூரா இறக்கி வைத்து என்ன செய்கிறார்கள், எந்த பொம்பளையை பிடிச்சி கற்பழித்தாலும் அவனுக்கு கேஸு கிடையாது, எந்த ஆம்பளையை கொலை செஞ்சாலும் இராணுவத்தின் மீது வழக்கு கிடையாது. அதான் இராணுவ சட்டம்ங்கிறது. இராணுவ சட்டம் என்பதை ஸ்பெஷலாக பயன்படுத்தி இராணுவத்தினர் செய்கிற எந்த ஒரு குற்றச்செயல், சிவிலியன்களோடு நடத்துகிற எந்த குற்றச்செயலும் வழக்காக பதிவு செய்யப்படாது என்று ஆக்கி அவ்வளவு கற்பழிப்புகள், அவ்வளவு கொலைகள் எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லி சுட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அது மனித உரிமை கமிஷன் மூலமாக இங்கிருந்தெல்லாம் போய் பேராசிரியர் மார்க்ஸ் தலைமையில் ஒரு குழுவை போய் நேரடியாக பார்த்துட்டு வந்து அறிக்கைகளாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். நம்ம என்ன செய்கிறோம், அந்த மக்களை வென்றெடுங்க, நம்ம சேர்த்து கொண்ட பகுதி அது. அவன் முஸ்லீம் என்பதற்காக அவன் பேசவில்லை, காஷ்மீரில் உள்ளவன் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அது பேசவே கிடையாது. ஒரு நாட்டுக்குன்னு ஒரு தார்மீக நெறி இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. கொடுத்த ஒப்பந்தத்தை வாக்கு நிறைவேற்ற வேண்டியது தனி மனிதனுக்கு அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ஒரு கட்சிக்கு முக்கியமான விஷயம், நாட்டுக்கு அதை விட முக்கியமானது. அப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தனை சேர்த்துருக்கும் பொழுது
அதை ஏன் நீங்கள் மாற்ற துடிக்கிறீங்க? ஒன்று மாற்றிக்கிட்டு வர்றீங்க. நீங்கள் மாற்றி தானே உங்களுக்கு டென்ஷனை ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. வேற ஒரு நாட்டில் இருந்தானே நம்பி வந்து சேர்ந்தான். ஒரு இந்து மன்னர் தானே நம்பி கொண்டாந்து சேர்த்தாரு. முஸ்லீம்கள் அந்த மக்கள் எப்படிப்பட்ட நன்மக்களாக இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், மெஜாரிட்டி முஸ்லீமாக இருந்தும் ஒரு இந்து மன்னர் என்கிற இருக்கிறாங்க அவங்க. பல வருடங்களாக ஹரிசிங் என்ற இந்து மன்னர் தான் காஷ்மீருக்கு மன்னர் சுதந்திரம் அடையும் போது. அப்போ எங்கள் முஸ்லீம் தான் மன்னராக இருக்குன்னு அந்த மக்கள் சொல்லவே இல்லை. அவ்வளவு மதவெறி இல்லாமல் பரந்த மனப்பான்மை உள்ள அந்த மக்களை வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்கி உலகம் பூரா என்ன சொல்லுது? நீங்கள் இந்தியா உட்காந்து ஊடகங்கள் சொல்லுறது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உலகம் பூரா இதை பற்றி கேவலமாக பேசுகிறது. இந்தியாவை ஏன் இவ்வளோ பெரிய பெல்லட்டு குண்டெல்லாம் போடுறீங்க மக்கள் மீது? சரி, அவன் கல்லை விட்டு எறிகிறாங்க, ஏன் எறிகிறான்? எதுக்காக வேண்டி இந்த மாதிரி காரியம் நடக்குது? பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக அழகாக முடிக்க முடியாதா? இதை பேச்சுவார்த்தை அரசியல் கட்சி நடத்துவோம், மக்கள்கிட்ட நடத்த மாட்டோம், போராளி நடத்த மாட்டோம், எப்படி தீர்வடையும்? ஏன் களத்தில் நிற்கிறான் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவன் எதுக்காக பேசுகிறான்? உள்ள சொன்னபடி செய்யும் தானே அவன் கேட்குறான். நாட்டை தனியாக பிரித்து கேட்குறானா? சொன்னபடி ஒப்பந்தப்படி செய்ய, மாத்திரனாலும் திருப்பி கொடுக்குறான், புதுசாக கை வைக்காதங்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்டா? நம்ம நாடு தேசபக்தி வேணும். நம்ம நாடு, நம்ம நாட்டை காப்பாற்ற நம்ம பாகிஸ்தான்காரன் வந்தால் முதல்ல அடிக்கக்கூடியவர்கள் நம்ம தான் இருப்போம். அந்த விஷயம் வேறு. அதே நேரத்தில் வந்து ஒரு உறுதிமொழியின் அடிப்படையில் நாம் ஒரு செய்தி செய்திருக்கும் பொழுது அதை காப்பாற்றலை. நம்ம அந்த அழுத்தம் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நம்ம அழுத்தம் கொடுத்து அந்த காஷ்மீரை நம்முடையது ஆக்கலாம். உலகத்தில் செல்வ செழிப்பான ஒரு சிறப்பான ஒரு பகுதி அது. அது நம்ம இலக்க தேவையில்லை. ஆனால் அதை அடைந்து கொள்வதற்குரிய அறிவு இல்லாமல், முதிர்ச்சி இல்லாமல், இராணுவத்தை கொண்ட ஒரு சொந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே அவங்க மீது பல வருடங்களாக இராணுவ சட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருந்தால் எப்படி நல்லிணக்கம் ஏற்படும்? அப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை தீர்த்து சுமூக வாய்ப்பு இருக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை தவறு என்று தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதான் அதில் உள்ள விஷயம். வரலாறு படி இங்கே பாருங்கள், நம்ம நாட்டில் இருந்த பகுதியாக சேர்ந்த பகுதியாக நம்ம என்ன கொடுத்து ஒப்பந்தம் பண்ணி சேர்த்து கொண்டோம், அதை நம்ம செஞ்சோமா? எந்த இதாக இருந்தால் நியாயம் பேசணும். ஒரு மனிதன் என்ன செய்யணும்னு கேட்டால், ஏன் ஜாதி, ஏன் மதம், ஏன் உணர்வு, ஏன் நாடுன்னு அநீதி பேசக்கூடாது. இப்போ அமெரிக்காக்காரன் அரபு நாடுகள்லாம் தாக்குறான, அமெரிக்க மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அவன் தேச விரோதி கிடையாது. அமெரிக்க அரசாங்கம் செய்த அந்த செயலை எதிர்த்து அமெரிக்காவில் தான் அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்குது. ஏன் அமெரிக்க மக்களுக்கு உடன்பாடு இல்லை? ஏன்டா இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறேன்னு அவன் கேட்குறான். இப்படியான விஷயங்கள் வந்து தேசபக்திக்கு எதிரான, நியாயத்திற்காக பேசுகிறது வந்து தேசபக்திக்கு எதிர்ன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாரும் இந்த கருத்துக்கு வரணும். அது என்ன தற்செயலாக முஸ்லீம் ஆகிட்டாங்க, அதனால் ஈஸியாக அதை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அது காஷ்மீர் முஸ்லீம் அல்லாமல் இருப்பார்களே, ஆனாலும் அப்பவும் நாங்கள் இந்த நியாயத்தை பேசுவோம். முஸ்லீம் என்பதற்கு இதை பேசப்படவே இல்லை.